Hello everyone. If the sum of the first n terms is of an AP is n square, then find its 10th term. அதாவது sum of the n terms. So Sn வந்து n power 2. That is n square இருந்தா 10th term மட்டும் என்ன? இங்க A கொடுக்கல, D கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 5 டேர்ம் இருக்கிற ஒரு AP இருக்குது அப்படின்னா 5th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ Snனா இதான். இப்போ S5 5 டேர்மோட சம் வந்து S5. இப்போ நான் S4 அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வரைக்கும் உள்ள சம்மை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? S5லேருந்து S4 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எக்ஸாக்டா மிச்சம் இருக்கிற அந்த 5th டேர்ம் கிடைக்கும். ஸோ சேம் திங் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஸோ Sn n ஸ்கொயர்னா Sn மைனஸ் ஒன் என்ன? n இருக்கிற இடத்துல n மைனஸ் ஒன் போடணும். தட் இஸ் n மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா n ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் 2n. ஸோ இப்போ Snலேருந்து Sn மைனஸ் ஒன்னை சப்ராக்ட் பண்ணோம்னா n ஸ்கொயர் minus of n square plus 1 minus 2n. So minus உள்ள multiply பண்ணோம்னா n square minus n square minus 1 plus 2n. So ரெண்டு cancel ஆயிடும். So 2n minus 1. So இதுலேருந்து இதை subtract பண்ணோம்னா நமக்கு பர்டிகுலராக அந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ இது ஜென்ரலாக இருக்கிறதுனால நான் இதை an சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ an 2n minus 1னா இப்போ a10 என்னது? n இருக்கிற இடத்துல 10 substitute பண்ணலாம். 2 into 10 minus 1. 20 minus 1 that is 19. So 10th term வந்து 19. இதுவும் sample paper ஓட 2 mark question. Subscribe and follow for more math videos. Thank you.